Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க்குள்ள ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெசன் 13 ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ். இது இங்கிலீஷ் ஒர்க்குள்ள இருப்பது 6 முதல் 8ஆம் வகுப்பு எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரே புக்கு தான். 1. சார்ட் அண்ட் ரைட், அதாவது வகைப்படுத்தி எழுதுக. இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், வகைப்படுத்தி எழுதணும். எப்படி சார்? அவங்களே ஏ இ ஐ ஓ யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏ என்ற வவ்வல் இடம்பெறுற வார்த்தைகள் இங்கே எழுதுங்க, இ என்ற வவ்வல் இடம்பெறுற வார்த்தைங்க இங்கே எழுதுங்க. அதே போல் எல்லாத்தையும் எழுதுங்க. ஏவில் சாட்டு ஹேடு, ஈல லெட் மென், ஐல பிட் டிப், ஓவில் மாப் காட், யூவில் ஹம் ரக். ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம வகைப்படுத்தியாச்சு. அடுத்தது வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸி பாருங்களேன். பக்கு, கம்மு, மட்டு, பப்பு. ஸோ எல்லாமே யூவில் தானே இருக்குது. அப்போ அடுத்தது யூவில் இருக்கிற வார்த்தை தான் வரும். ஸோ யூவில் இருக்கிறது எது? சம், எஸ்யூ. அதை இங்கே எடுத்து எழுதுங்க. சிட்டு, லிட்டு, ஹிட்டு, சிப்பு. ஐயில் இடம்பெறுற வார்த்தைங்க. அடுத்தது ஐ இருக்கிற டிப்புன்றத இங்கே எழுதுங்க. நெட்டு, பெட், மெட், கெட். அடுத்தது செட், ஈல வர வார்த்தை. சாப், லேப், கேப், மேப், லேப், ஏவில் வர வார்த்தை. லாக், ஃபாக்ஸ், பாக்ஸ், டாப், பாட், ஓவில் வர வார்த்தை. ரீட் அலவுட், இதை நீங்கள் உங்கள் சார்கிட்ட படித்து காட்டுங்க. அடுத்து 4th, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ படங்களையும் பார்த்துக்குங்க. அதை பார்த்து தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். த பாய் ஆஸ் அ டேஷ் கைட். என்ன கைட்டு? ரெட் கைட். த காப் ஆஸ் அ டேஷ் கேப். The pup is on the bed. The hen is on a hut. So அவ்வளோதான். Circle the wrong one. தவறானதை வட்டமிடுக. Rearrange, unimportant, inability, immoral. இது தவறானது. Disappoint, misbehave, distraw. இது withdrawn வரணும். Uncertain, இது தவறான ப்ரிஃபிக்ஸ். ரீயூனியன், இன்கவர், அன்கவர்னு வரணும். பைசைக்கிள், பாலிமர். மல்டியபிள், இர்ரெலவெண்ட், இன்கன்வீனியன்ஸ், இன்சஃபிஷியன்ட். இது மாதிரி மல்டியபிள்னு ஒரு வார்த்தை இல்லை. இன்புட், என்கரேஜ், எம்பவர், மிஸ்லைட்டன். இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். அடுத்தது மேட்ச் த வேர்ஸ் வித் சூட்டபிள் சஃபிக்ஸஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், வார்த்தைகளை மேட்ச் பண்ணணும். சஃபிக்ஸ்னால் அந்த வார்த்தையோட பின்னாடி ஒட்டுவது, பின்னாடி வந்து சேர்வது சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி வந்து சேர்வது. ஜாய்ஃபுல், இது என்ன? ஜாய்ஃபுல். இப்படி மேட்ச் பண்ணுங்க. அடுத்தது பாய்ஹுட், இதை மேட்ச் பண்ணுங்க. சேட்லி, அதை மேட்ச் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட்னஸ், இதை மேட்ச் பண்ணுங்கள். ரீடபுள், இதை மேட்ச் பண்ணுங்கள். சார் ஒரு மாற்றம் பண்ணிக்கலாமா? சேட்னஸ், பர்ஃபெக்ட்லி, இதுவும் சரிதான். சேட்னஸ், பர்ஃபெக்ட்லி மாற்றி பண்ணாலும் சரிதான். ஏன்னா ஒரு சஃபிக்ஸ் ஒரு வார்த்தைக்கு தான் வரும்னு கிடையாது, ஒரு வார்த்தைக்கு ஒரு சஃபிக்ஸ் தான் இருக்குன்னு கிடையாது. அடுத்தது choose the prefix or suffix to complete the sentence. The nurse gives the treatment, MENTன்னு வரும். கலா redraws the picture, திரும்பவும் வரைகிறாள். redraw அப்படின்னு வரும். We should be careful. My grandfather dislikes dogs.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வேணும், திறன் ஒர்க் புக்கு, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லா ஒர்க் புக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவை தானே, அவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.